வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 8193 கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் நீர்வளத்துறையில் அறிவிக்கப்பட்ட 22 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு 3,62,000 மக்கள் பாதித்துள்ளனர். மேலும் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் உலகளாவிய அளவில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக இந்தியாவில் UPI பயன்படுத்துவோரின் மொத்த எண்ணிக்கை 55 கோடியாக அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,05,760 ரூபாயாகவும் 1 கிராம் 13,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 5 முதல் 200% வரை உயர்த்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPSC நடத்தும் தொழில்நுட்ப பணி தேர்விற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர்கள் போராட்டத்தை கைவிட ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் ஹாம்லி டவர்ஸ் என்ற நவீன தகவல் தொழில்நுட்ப வணிக கோபுரம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தவறு செய்யும் மின்சார வாரிய ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செயல்படுவதாக அமைச்சர் மதன் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். 96 லட்சம் மதிப்பிற்கு அமெரிக்க பத்திரம் வாங்குவோருக்கு அமெரிக்க குடியுரிமைக்கான கிரீன் கார்டு திட்டம் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறுவை சாகுபடி பாதிப்பு காரணமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க PR பாண்டியன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் ஆவின் நெய்க்கான விலை உயர்வை ஆவின் நிறுவனம் திரும்ப பெற்றது. இங்கிலாந்து புதிய பிரதமராக ஆன்டி பர்ன்ஹாம் அவர்கள் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் இருந்து 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று வெளிநாடு புறப்பட்டு சென்றார். மதுரை ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க வீரர் வீராங்கனைகள் பயிற்சியாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சுற்றுலாத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இன்று முதல் அடுத்த 45 நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் 5 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நீர்வரத்தின்றி காணப்படும் சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2576 கோடி ரூபாயில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் VS ரத்தன்வேல் அவர்கள் இந்தியாவின் 99வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. FIFA உலகக்கோப்பை ஃபைனலுக்கான டிக்கெட் 22 கோடிக்கு விற்பனையானது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான விராட் கோலி அவர்கள் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் 400 சர்வதேச போட்டிகளில் ஒன்றாக இணைந்து விளையாடிய முதல் இந்திய ஜோடி என்ற பெருமையை பெற்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இடதுசாரிகள் தனி அணியாக செயல்படுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வியாபாரி குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கியதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது.
தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் இயக்குனர் சேரன் அவர்கள் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அகழாய்வு நடக்கும் இடத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து வரும் நிலையில் இணையதளம் மூலம் ஒரே நாளில் 16,922 குடும்பத்தினர் தங்களது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் 10 விருதுகளை வென்ற தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகின் மிக சிறந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயத்தில் நீர் பயன்பாடு மற்றும் செலவுகளை குறைக்க செயற்கை நுண்ணறிவான AI பயன்படுத்துமாறு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக காரைக்காலில் வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் முறையான அனுமதியின்றி மாணவர் சேர்க்கை நடத்தியதற்காக 3 தனியார் சட்டக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ரத்து செய்துள்ளது. இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்வதற்கான முதற்கட்ட பணிகளை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவறு செய்தால் அமைச்சர் யாராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற மாணவர்களின் விவரங்களை கல்வித்துறை இணையதளத்தில் பதிவு செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே கிராம கூட்டுறவு விவசாய கடன் சங்கத்தில் 19 கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியான படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க மேம்படுத்தப்பட்ட புதிய இணையதளத்தில் பீட்டா பதிப்பை IRCTC அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்பிற்கான சென்டாக் கலந்தாய்வு ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.